நம்ம ஸ்கூல்ல படிக்கிறவைய நானே ஒரு தடவை ஒளிஞ்சு பாக்குறேன், பிதைக்கிறான். நான் டக்குன்னு என்ன செஞ்சுட்டேன், அப்படியே பின் வாங்கிட்டேன். என்னடா பிதைக்கிறான்னு போன பொறுப்பை தோண்டி பாக்குறேன், உள்ளக்க வந்து இப்படி இப்படி பொட்டணமா இருக்குது. சரி அதுல என்ன இருக்குன்னு சொல்லி வெட்டி பாக்குறேன், உள்ள இலை இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான செயல். பசங்களுக்கு ஒண்ணுமே தெரியறது இல்ல. ஏன்னா அவங்க எல்லாம் விளையாட்டு பிள்ளைய தானே. சொல்லுவா இல்ல, இள வயசு பயம் அறியாது, இந்த மாதிரி இளங்கண்டும் பயம் அறியாது. ஒரு பயம் இல்ல. அதனால நம்ம என்ன செய்யணும், பேரண்ட்ஸ் எல்லாம் 10 மணிக்கு மேல பிள்ளைல வீட்டுல வந்துருதுலான்னு நம்ம அதை கண்காணிக்கணும். போயிட்டு வருவானே அப்படின்லாம் இல்ல. ஆயுத அப்புறம் பெற்றோர்களும் பிள்ளைகளை ரொம்ப கவனமா வளைக்கணும். என் பையன் ஆம்பளை பையன் அப்படின்லாம் நினைச்சிடக்கூடாது. அந்த ஆம்பளை பையன் எங்க கொண்டு போய் விடுவான்னு நமக்கே தெரியாது. அதனால ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நான் அர்த்தம் சொல்றேன். நான் இப்ப ஒரு தாயா இருந்தேன்னு சொல்றேன், தெரியுதா? நானும் ஒரு பிள்ளைய பெற்ற தாயினேன். உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நான் ஒரு நல்ல அறிகுறி சொல்றேன். யாருமே இந்த கூலிப்புன்னு ஒண்ணு வைக்கிறாங்க தெரியுமா, அதுவோ பிரான்பாக்கோ இதெல்லாம் நீங்க யாருமே வாங்கிக்காதீங்க. அப்படி யாரும் உங்களுக்கு தந்து இதை வைங்கண்டாலே எங்க மாதிரி பெரிய ஆளுகள்கிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி தர்றாக இந்த இடத்துல விற்கிறான்னு சொன்னீங்கன்னா நாங்க பைய உங்களை விட்டுட்டு உங்களையெல்லாம் சொல்ல விட மாட்டோம். தெரியுதா? உங்க பேரையே வெளிக்கு சொல்ல மாட்டோம். நாங்க இதை மனசுல வச்சு காவல்துறைக்கு ரகசியமா தகவல் கொடுத்தா அவங்கள புடிச்சு நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம். சரியா? நன்றி. நல்லபடியா விளையாண்டு எங்க ஜெயிச்சு வாங்க.